ராஜராஜ சோழன் அப்படிங்கிற பேரு தமிழ் பேரே கிடையாதாம். அந்த அரசன் பேரு அருள்மொழிவர்மன் தானே. ராஜராஜ சோழன். சரி, ஓகே. இப்போ கூட நீங்க கிராமத்து சைடு போய் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாம தான் ராஜா அப்படின்னு சொல்றோம். அவங்களாம் ராசா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, ராசராச சோழன் தான். அப்போ அது தமிழ் பேர் தான். பெரிய ஆட்கள் இப்போ கூட நீங்க கிராமத்து சைடில் ரொம்ப பெரிய ஆட்களை பார்த்தீங்கன்னா, ராஜாவா ராசா அப்படின்னு தான் கூடுவாங்க. சரி, ஓகே. அது ஒரு பக்கம். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, பார்ப்பனியம் அதிகமாக உள்ள வந்தது ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அந்த மன்னர் காலத்தில் வந்துட்டாங்க. இப்போ கோயில்களில் கரண்ட்டாக யார் பூஜை வச்சுக்கிட்டு இருக்கா? தமிழர்கள் தான் பூஜை வைக்கிறாங்களா? நாட்டார் வழிபாடு கோயில்களை விட்டுருங்க. பெரிய பெரிய கோயில்களில் சிவன் கோயில், விஷ்ணு கோயில்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய கோயில்களில் யார் பூஜை வச்சுக்கிட்டு இருக்கா? ஓதுவார்கள் அப்படின்னு ஒரு தமிழினம் இருக்கு. மந்திரத்தை ஓதுவார்கள். ஸோ ஓதுவார்கள்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ தமிழர்கள் தான் பெரிய பெரிய கோயில்கள்லாம் பூஜை வச்சுக்கிட்டு இருக்காங்களா? இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ இவ்வளவு நாள் அந்த ராஜராஜ சோழன் காலத்தெல்லாம் விட்டுருவோம். இப்போ இவ்வளவு நாளா நீங்க என்ன பண்ணீங்க? எல்லா கோயில்களையும் லிஸ்ட் எடுப்புமே, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்கள்லையுமே உண்மையிலேயே தமிழர்கள் தான் பூஜை வச்சுட்டு இருக்காங்களா? அப்போ நீங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக எப்பவுமோ உள்ள பழைய கதையெல்லாம் எடுத்துட்டு அவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு ஒரு மன்னர் மேல பழி போடுறீங்க. உங்களுக்கு வன்மமா என்னன்னு தெரியல, ஆனா மன்னர்கள் மேல நீங்க பழி போடுறீங்க. அது உங்க இஷ்டம், அது உங்க தனிப்பட்ட கருத்து, அது உங்க இஷ்டம். ஆனா சரி, அவ்வளோ இதா பேசுற நீங்க, அப்போ நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? அதுக்காக போராடினீங்களா? இல்ல அந்த பார்ப்பனியத்தை எடுத்து போராடி தமிழர்களுக்கு கோயில்கள், எல்லா கோயில்கள்லையுமே பூஜை வைக்கிறதுக்கு நீதி வாங்கி கொடுத்தீங்களா? ஏன் உங்களால ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இந்த தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் தமிழர்கள் தான்ப்பா பூஜை வைப்பாங்க, அதுக்கு நாங்கள் சட்டம் நிறைவேற்றுறோம்ப்பா அப்படின்னு ஏன் உங்களால பண்ண முடியல? ஏன் பண்ண முடியல? ஒரு சட்டம் நிறைவேற்றி அப்போ ஸ்டெர்லைட்டை எப்படி தடுத்து நிறுத்துனீங்க? சட்டத்தை நிறைவேற்றி இதுக்கு மேலே ஸ்டெர்லைட் வரக்கூடாது அப்படின்னு ஏன் தடுத்து நிறுத்துனீங்கள? அந்த மாதிரி ஒரு இந்த கோயில்களில் தமிழர்கள், தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் தமிழர்கள் தான் நாங்கள் பூஜை வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏன் கொண்டு வர முடியல? பில் பாஸ் பண்ணி சட்டத்தை நிறைவேற்றி தடுத்து நிறுத்திருக்கலாம்ல? தமிழர்களை பூஜை வைக்க வச்சிருக்கலாம்ல? ஏன் பண்ண முடியல?